1966 கேரளாவுல பிறந்திருக்காங்க. பரதநாட்டியத்துல இருந்த ஆர்வம் குடும்பத்தோட சென்னையில செட்டில் ஆயிருக்காங்க. 12 வயசுல பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ண இவங்கள பார்த்துட்டு பாரதி ராஜா அவர்கள் மண்வாசனை படத்துல கதாநாயகியா அறிமுகம் பண்ணாங்க. புதுமை பெண், வைதேகி காத்திருந்தால், பகல் நிலவு, லட்சுமி வந்தாச்சுன்னு இவங்க பண்ண அழுத்தமான கதாபாத்திரங்கள் நிலையான வளர்ச்சியை கொடுத்துச்சு. இவங்க நடிச்ச படங்கள் 100 நாட்களை கடந்து ஓட ஆரம்பிச்சது. முன்னணி இயக்குநர்களோட முதல் தேர்வு இவங்களா இருந்தாங்க. கிழக்கு வாசல் படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தமிழக அரசு விருது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவர் மகன் படத்துல இவங்க நடிப்புக்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதும் வழங்கப்பட்டிருக்கு. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு தேர்ந்த நடிப்பால ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. 2000க்கு பிறகு 4 படங்களை இயக்கி இயக்குனராகவும் மாறினாங்க. ஒளிப்பதிவாளரான சுரேஷ் மேனன் அப்படிங்கிறவரை திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. 2002 விவாகரத்தும் ஆயிருக்கு. டெஸ்ட் டியூப் மூலமா 41 வயசுல மகி அப்படிங்கிற குழந்தையும் பிறந்திருக்கு. இயல்பான நடிப்பு, அழுத்தமான கதாபாத்திரம், சவாலான திரைப்படங்கள்னு தன்னோட திறமையால தனக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டவங்க தான் ரேவதி அவர்கள்.